அடிக்கிற வெயிலுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்குள்ள அகைன் ஸ்வெட் ஆகி நல்ல ஈரமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபேன் காத்துல மட்டும்தான் காய வைக்கிற மாதிரி இருக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்போனாலும் சரி நம்ம டீ போட்டு குடிக்கிறத விட இன்னொருத்தர் போட்டு கொடுத்து குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க சுகமே தனி. மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ போட்டு குடிப்பாங்க. அவங்க கொடுக்கலன்னா அன்னைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அதனாலே வந்து அவங்க டீ போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 2 பேருமே உட்காந்து டீ குடிச்சிட்டு டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரிஷன் குட்டி இப்பெல்லாம் கிச்சனுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே இழுத்து போட்டுறான். தெரியாம கால் வச்சோன்னா விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 8th vlogல அவ்வளோ ரிலாக்ஸா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. மதியம் வச்ச மட்டன் குழம்பு இருந்தது. ஸோ டின்னருக்கு அதையே வச்சுக்கிட்டோம். ஸோ தோசை பார்த்தீங்கன்னா கேரட் தோசை ஷெஸுக்கும், ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆனியன் தோசை. இவங்க எல்லாத்துக்கும் வெரைட்டியா தோசை ரெடி பண்ணி கொடுத்தாலும் நம்ம எப்படா போய் உட்காருவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால 2 மொத்தமா தோசையை ஊத்திட்டு போயிட்டு நிம்மதியா போய் உட்கார்ந்துட்டேன்.